Please be seated. உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர், மகிமையானவர், என் மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற என் தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அழகு நிறைந்தவர். அவரை போல ஒருவரும் உலகத்துல இல்ல. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யார்? இந்த கால நேரத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 51 அதிகாரம் 8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். Psalm chapter 51 verse 8. இன்னொருத்தர் வாசிக்கலாம். இன்னொருத்தர் வாசிக்கலாம். உலகம் முழுவதும் இன்றைக்கு செய்திக்கு போயிட்டு இருக்கிற தேவனுடைய ஊழியத்திற்காக எல்லா நாட்டிலையும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும், துபாயா இருந்தாலும், கனடாவா இருந்தாலும், அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஒரு வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா இதுவரைக்கும் தைரியமா எந்த சபையிலையும் ஆண்கள் வாசிச்சு இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இந்த கோட்டூர்புரம் சபையிலாச்சும் ஒரு தைரியமான ஆதாம் இருப்பார்னு எதிர்பார்த்து வந்தேன். அண்ணா இங்கேயும் எனக்கு செக்ஷன் 420 தான். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இருங்க இப்பதான் ஒருத்தர் தைரியமா வாசிக்கிறாரு. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் தங்கள் வாழ்க்கையிலே விரும்புகிற, நேசிக்கிற, வாஞ்சிக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரப்பப்பட வேண்டும், தங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரப்பப்பட வேண்டும். அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றுக் கொள்வதற்கு உலகம் இன்றைக்கு பல விதத்திலே போராடி கொண்டிருக்கிறது. அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் தங்கள் வாழ்க்கையிலே நிரம்பி வழிய வேண்டும் என்று சொல்லி உலகம் பல வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னத தேவனை நம்புகிற, விசுவாசிக்கிற, பின்பற்றுகிற, அவரை தியானிக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் வேதம் சொல்லுகிற நல்ல அறிவுரை என்ன? நீங்களும் நானும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கிறவர்களாக செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆங்கில வேதமும் அற்புதமாய் சொல்லுகிறது, மேக் மீ டு ஹியர் ஜாய் அண்ட் கிளாட்னஸ். ஆண்டவரே, என்னை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உள்ளவனாய், கேட்கிறவனாய் உருவாக்கும் என்று ஆங்கில வார்த்தை சொல்லுகிறது. தேவன் நம்மை உருவாக்க விரும்புகிறார். Lord wants to make you as a person of joy and gladness. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் வாழ்க்கையில பெற்று அனுபவிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் சத்தமா சொல்றீங்க? எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க? என்னை ஆண்டவர் சந்தோஷம் உள்ள மகனை உருவாக்க விரும்புகிறார். என்னுடைய பெயர் ராஜேந்திரன். நான் 10ஆம் வகுப்பு கணக்கு பரீட்சையில ஃபெயிலான ஒரு ஆள். ஏன்டா 10ஆம் வகுப்பு கணக்கு பரீட்சையில ஃபெயிலானு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல அந்த பாழா போன 10ஆவதுல தான் a + b² ஒரு ஃபார்முலா வருது.
இந்த ஃபார்முலா தெரியாம யாரும் கணக்கு என்ன பண்ண முடியாது, போட முடியாது. இங்க யாருன்னா டீச்சர் இருக்கீங்களா? என்னபடி டீச்சர்? டீச்சர் யாரும் இல்ல இருக்கீங்களா? ரிட்டையர்டு. ஏன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியா மிகப்பெரிய கடங்கார நாடா மாறுறதுக்கு முதல் காரணமே யார் தான்? ஆசிரியர்கள் தான், டீச்சர் தான். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு கடன் வாங்கி கழித்தல சொல்லி கொடுத்ததே யார் தான்? சொல்லி கொடுத்தது? டேய் 1ல 10 போகுமா? போகாது டீச்சர். அப்ப பக்கத்துல என்ன வாங்க? கடன் வாங்கு. டீச்சர் கிடைக்கல டீச்சர், விடாத. அதுக்கு பக்கத்துல அங்கேயும் இல்ல டீச்சர், விடவே விடாத. இன்றைக்கு கடன் வாங்குகிற அந்த விஷயத்தை நான் சிறு வயதா 5 வயதா இருக்கும் போது இன்டைரக்டா பிசாசு என்னுடைய மைண்ட்ல ஏத்தலாம் பாருங்க. இன்னைக்கு சபைக்கு வர முக்காவாசி பேர் யாராதான் இருக்கிறாங்க? நான் சொல்றேன், அந்த கடன் பிரச்சனையில இருந்து தேவன் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்? நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கிற ஒரு ஆளாக மாற்ற கர்த்தர் என்னை விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, 10ஆம் வகுப்பு கணக்கு பரீட்சையில ஃபெயில். எங்க அப்பாவுடைய தம்பி எனக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவுடைய தம்பி எனக்கு என்ன வேணும்? சித்தப்பா. உறவு முறையெல்லாம் கரெக்டா நம்ம சொல்லுவோம். ஆனா கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டா நிறைய பேர் என்ன பண்றது இல்ல. சொல்றது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுமை கொடுமைன்னு தெரியுமா உங்களுக்கு? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போன அங்க 2 கொடுமை, இதெல்லாம் நல்லா தெரியுது. ஆனா எது தெரிய மாட்டேங்குது? தேவனுடைய வார்த்தை தெரிய மாட்டேங்குது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எது தெரியணும்? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, வழிகளிலே நின்று. தமிழ்நாட்டுல இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு கால. எல்லா பழமொழியும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா எது தெரியல? வழிகளிலே நின்று பூர்வமான பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்க அப்பாவோட தம்பி எனக்கு சித்தப்பா. ஒரு நாள் என்ன கூப்பிட்டாரு, டேய் இங்க வா அப்படின்னு. சித்தப்பா கூப்பிடுறாருன்னு போய் நின்ன. என்னப்பான்னு கேட்டேன். ரோட்ல என்ன போது எட்டி பாருனார். வெளியே போய் நின்று எட்டி பார்த்தேன். 2 கருப்பு எரும மாடு நடந்து போச்சு. உள்ள வந்து சொன்னேன், அப்பா 2 எரும மாடு நடந்து போதுன்னு. ரோட்ல போற எரும மாடு கூட 10வது பாஸ் பண்ணும், நீ என்ன பண்ண மாட்ட? பாஸ் பண்ண மாட்ட. சொல்றது யாரு? யாரோ வெளிநாட்டுல இருந்து வந்த சொன்னா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல இருக்கிற சொந்த சித்தப்பா. என் அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் தாழ்த்தி பேசுவதற்கு வெளியில இருந்து ஆள் வருவான்னு எதிர்பார்க்காதீங்க. உங்க சொந்த வீட்டிலேயே ஆட்கள் இருப்பார்கள். உன்னுடைய சொந்த தாயே உன்னை பார்த்து சொல்லுவாள், நீ எதுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்லி. உன்னுடைய சொந்த அண்ணனே சொல்லுவான், நீ மேல முன்னேற மாட்டேன்னு சொல்லி. யார் என்ன சொன்னாலும் சரி, இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் என் கூட இருக்கிறாரு. என்னை வாளாக்காமல் தலையாக்குகிற, என்னை கீழாக்காமல் மேலாக்குகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை உருவாக்க விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, 1991ஆம் ஆண்டு நான் 10ஆம் வகுப்பு கணக்கு பரீட்சையில ஃபெயில் ஆன நேரத்துல இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. எத்தனை அன்பு என் மீது, எத்தனை பாசம் என் மீது. உலகம் என்னை தேடி வரவில்லை, நண்பர்கள் தேடி வரவில்லை, உற்றார் உறவுகள் தேடி வரவில்லை. என் அப்பன் இயேசு என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் எனக்கு அந்த நேரத்துல சொல்லி கொடுத்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதிகாலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணேன். வில்லிவாக்கத்துல இருக்கிற திருவதி அம்மன் கோவில் தெருவுல எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த நாள்ல, ஆகஸ்ட் 11ஆம் தேதி அதிகாலையில 3 மணிக்கு எழுந்து ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். அல்லேலூயா. கர்த்தரை ருசித்து பார்த்தவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே, கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. காலமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தால்
கேட்டது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் வல்லமை உன்னை சேருமே. அதிகாலையில் உமை தேடினார் உமை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனை துதி பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூய ஆவியே, துதிக்கு பாத்திரரே தூய ஆவியே, ஆராதிக்கும் இயேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் உம்மை தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனை துதி பாடினார் சுகமடைந்திடுவார்கள் நாதா. அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு இந்த பைபிளை வச்சு பாட்டு பாடி ஜெபிக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை முற்றும் என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை அப்படியே பாட்டு பாடி அதிகாலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் எங்க அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் எங்க அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா எந்திரிச்சாங்க. டேய், அதிகாலையில 3 மணிக்கு உனக்கு என்னடா சந்தோஷம் பொங்குது? நான் சொல்றேன், தேவனோடு கூட நடக்கிறவனுக்கு தான் அவர் தருகிற சந்தோஷம் தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் கையை தட்டி சொல்றீங்க? எத்தனை பேர் சத்தமா சொல்றீங்க? Those who are walk with the Lord, அவரோடு கூட சஞ்சரிக்கிறவன், அவரோடு கூட நடக்கிறவன், அவரோடு கூட பேசுகிறவன், அவனுக்கு தான் அவர் கொடுக்கிற சந்தோஷம் தெரியும். அல்லேலூயா. அதிகாலையில் எந்திரிச்சு நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்லா பைபிளை திறந்து முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை சம்பாதித்தாலும் டேஷை சம்பாதிச்சுக்க. என்னத்தை சம்பாதிச்சுக்க? புத்தியும் ஞானத்தையும் சம்பாதித்துக்கொள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அவைகளை இடித்து போடுகிறாள். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை. இந்த வேதத்தை படிச்சுட்டு எந்த கணக்கு வராதுன்னு சொன்னோம், அதே கணக்கை வச்சு a plus b whole square is equal to a square plus b square plus 2a அப்படின்னு 1க்கு 10 முறை போட்டு பார்த்து நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வில்லிவாக்கம் நாதமுனி தியேட்டர்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டருக்கு எதிராக சிங்காரம்பிள்ளை ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல்ல அப்போல்லாம் பரீட்சை எழுதும் போது 40 பேர் பரீட்சை எழுதுவாங்க. அந்த 40 பேர் பரீட்சை எழுதும் போது பாத்தீங்கன்னா, யாராச்சும் முன்னாடி உட்காந்து வேகமா பரீட்சை எழுதுனாங்கன்னா அவன் சட்டையை பிடிச்சி இழுப்பேன். எதுக்கு? மாப்பிள்ள, என் தலையில ஒண்ணுமே இல்லை. ஏன்? அப்ப நான் மிகப்பெரிய ரஜினி ரசிகன். நான் இப்பதான் தெரியுது ஏண்டா நான் 14 மார்க் கணக்குல எடுத்தேன்னு. காரணம் என்ன? அப்ப என் தளபதி சரியில்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வீக ராஜா என் உள்ளத்தில் வாழ்க்கையில வந்தாரோ, எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன். அதே 40 பேர் கிளாஸ் ரூம்ல 9 மணிக்கு பெல் அடிச்சுட்டாங்க. எல்லார் கையிலும் ஒயிட் ஷீட் கொடுத்துட்டாங்க. நான் கண்ணை மூடி நல்லா ஒரு ஜெபம் பண்ணிட்டு கேள்வித்தாள் கொஸ்டின் பேப்பரை வாங்கி திருப்பி பார்க்கிறேன். அப்பெல்லாம் கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்த்தா தலை சுத்தும். ஏன்? ஒண்ணுமே தெரியாது. இப்ப அதே கொஸ்டின் பேப்பரை வாங்கி பார்க்கிறேன், உள்ளத்துல ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. ஏன் சந்தோஷம்? எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின். அந்த சந்தோஷத்துக்கு அளவே அடேங்கப்பா அளவே கிடையாது. மேல ஒரு சிலுவையை போட்டுட்டு அழகா எழுதிக்கிட்டு இருக்கிறேன்.
ஒரு 5 நிமிஷத்துல பின்னாடி இருந்து ஒருத்தன் ஏன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். திரும்பி கேட்டேன், என்னடான்னு. மச்சான் ஒண்ணுமே எழுதல, அமைதியாருன்னு சொல்லி வித்தின் 15 மினிட்ஸ் அந்த கிளாஸ் ரூம்ல அங்க இருந்த மாஸ்டர் கிட்ட, எக்ஸ்கியூஸ் மீ சார், கிவ் மீ எக்ஸ்ட்ரா பேப்பர்னு கையை நீட்டி கேட்டேன். 40 பேர்ல நான் ஒருத்த எக்ஸ்ட்ரா பேப்பர் கேட்கிறேன். 15 நிமிஷத்துல 39 பேர் என்ன திரும்பி பார்க்கறான். யாரா இவன் 15 நிமிஷத்துல என்ன கேட்கறான்? எக்ஸ்ட்ரா பேப்பர். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இருப்பது உண்மை என்று சொன்னால் எல்லா கண்களும் உங்களை திரும்பி பார்க்கும்படிக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாறாதது, அது மகிமையானது. நிச்சயமாக எல்லா கண்களும் உங்களை திரும்பி பார்க்கும். நல்லா வேகமா பரீட்சை எழுதிட்டு சீக்கிரமா டேக் போட்டு கட்டிட்டு, அப்ப ரொம்ப சின்ன பையன், 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துங்களேன், இப்பவும் சின்ன பையன் தான், அப்போ ரொம்ப சின்ன பையன். டேக் போட்டு கட்டிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். 20 நாள் கழிச்சு மார்க் ஷீட் வாங்குறதுக்கு வரேன். ஸ்கூல்ல எல்லாரும் கியூல நிக்கிறாங்க. நானும் வரிசையில் நின்று போய் மார்க் ஷீட்டை வாங்கி திருப்பி பார்க்கிறேன். எந்த கணக்கு பரீட்சையில் I took only 14 marks, எந்த கணக்கு பரீட்சையில 14 மார்க்ல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாமல் தலைகவிழ்ந்து இருந்தேனோ, அதே கணக்கு பரீட்சையில 89 மார்க் எடுத்து வெற்றி பெற தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூரும். தேவன் உங்களை சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கிறவர்களை மாற்ற விரும்புகிறார். 89 மார்க், சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. மார்க் ஷீட் எடுத்துக்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமா வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். இன்னைக்கும் வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர செல்வம் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில 1/2 கிலோ லட்டு வாங்கினேன். முதல் லட்டு யாருக்கு கொடுத்தேன் தெரியுமா? யாருக்கு? இதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க, ஆனா வசனம் கேட்டா சொல்ல மாட்டீங்க. இப்போ ஒரு வசனம் கேட்கிறேன். அவர் அதற்கு வேலி அடைத்து, என்னங்க கரெக்டா சொல்றவங்களுக்கு 500 ரூபாய். கரெக்டா சொல்றவங்களுக்கு பிரதர்ஸ் யாருன்னா இந்த போட்டியில கலந்துக்கலாம். அவர் அதற்கு வேலி அடைத்து, சீக்கிரம் 2 நிமிஷம் தான், மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். அவர் அதற்கு வேலி அடைத்து 1 கிலோ மட்டன் வாங்கலாம். முடிஞ்சிருச்சு. ஏசாயா 5:2 வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, இங்க வேண்டாம். 89 மார்க். முதல் லட்டு கொண்டு போய் நேரம் எங்க சித்தப்பா வீட்டுக்கு போனேன். எங்க சித்தி வெளியில இருந்தாங்க. என்னப்பான்னு கேட்டாங்க. எங்க சித்தப்பா? உள்ள இருக்காரு, கூப்பிடுங்க. வெளியே வந்தாரு. என்னடா விஷயம்னாரு. ஸ்வீட் எடுத்து சாப்பிடுப்பான. ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே கேட்டாரு, சொல்லு என்ன விஷயம்? அவரை பார்த்து சொன்னேன், இந்த எரும மாடு 10வது பாஸ் பண்ணிருச்சு. அல்லேலூயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது. மார்க்குவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மார்க் 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவர்களும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் போதும் பிரதர். 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ.
தன் வாழ்க்கையில சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கேட்பதற்காக அவள் பார்க்காத வைத்தியர்களே கிடையாது, டாக்டர்ஸே கிடையாது, எல்லார்கிட்டையும் போயிட்டான். ஏன்? அவளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைகளை இந்த உலகத்தில் இருக்கிற டாக்டரால என்ன பண்ண முடியல, தீர்க்க முடியல. உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சில பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். சில காரியங்களை வெளியே சொல்ல முடியாது நம்மால. சில நெருக்கங்களை நாம் வைத்து சிந்தித்துக் கொண்டே இருப்போம் நம்மளோட நினைவுல. அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அப்படிப்பட்ட நெருக்கத்திற்கு உலகத்தில் இருக்கிற வைத்தியர்களால் அதை சுகமாக்க முடியாது. ஒரே ஒரு வைத்தியரால் தான் அதை சரி செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஐயா, எப்பேற்பட்ட வைத்தியர்களா இருந்தாலும் சரி, சரீரத்தினுடைய காரியங்களை தான் ஓரளவுக்கு சரி செய்ய முடியுமே தவிர ஆத்துமா காரியங்களை சரி செய்யவே முடியாது. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ கர்த்தரோ கர்த்தரோ. நான் அடிக்கடி சிங்கப்பூருக்கு ஒரு சபைக்கு போவேன். அந்த சபையில இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், சிங்கப்பூர் சபையில கைத்தட்டு பயங்கரமா பறக்கும். எப்படி? கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறான்னு சிங்கப்பூர் சபையில சொல்லிட்டா கைத்தட்டு. இப்ப இந்த அட்வான்ஸ் சர்ச்சில் சொல்றேன், கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஐயா, நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் சரி, நாங்க கையே தட்டப்பட்டுன்னு சில பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். 2 மாசத்துக்கு முன்னாடி நான் கள்ளக்குறிச்சிக்கு ஒரு கேஸுக்கு போயிருந்தேன், டிஎஸ்பியை பாக்குறதுக்கு. மறுநாள் காலையில 11 மணிக்கு டிஎஸ்பி எங்களுக்கு டைம் கொடுத்தாரு. நாங்க எப்பவுமே எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும், ஸ்டேட் போனாலும் ஒரு நாள் முன்னாடியே போயிடுவோம் கார்ல. நான் போய் தங்கி இருந்தேன். அப்போ தங்கி இருக்கும்போது எங்களை கூட்டு போன பிரதரை பார்த்து கேட்டேன், அண்ணே இந்த கிராமம் நல்லா இருக்குது கள்ளக்குறிச்சி, இங்க சுத்தி பார்க்கறதுக்கு எதனா இடம் இருக்கான்னு கேட்டேன். அப்ப அந்த அண்ணன் சொன்னாரு, அண்ணே பக்கத்துல கல்வராயன் மலைன்னு ஒரு மலை இருக்குது, மேல போனா ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னாரு. நீங்க அந்த மலைக்கு போனோம்னா காலையில 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆயிடுங்க, 5 மணிக்கெல்லாம் மேல போலாம் அப்படின்ட்டாரு. நான் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு ஷர்ட்லாம் அயன் பண்ணி போட்டு ரெடி ஆயிட்டேன். அந்த அண்ணனும் கரெக்டா 4:30 மணிக்கு வந்துட்டார். நாங்க என் கூட ஒரு 2 பேர், அவர் கூட ஒரு 2 பேர், மொத்தம் என்னுடைய கார்ல மேல போறோம் அந்த மலைக்கு. கொஞ்ச தூரம் அந்த கல்வராயன் மலையில மேல ஏறுறேன் பாருங்க. என்னுடைய லெப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம் ஒரு 15-20 குரங்கு அப்படியே நின்னு கையை ஏந்திக்கிட்டு நிக்குது. எனக்கு ஒரே ஆச்சரியம். 4:30 மணிக்கு ஜனங்கள் போற வழியில குரங்கு கையை ஏந்திக்கிட்டு நிக்குது. நான் அந்த அண்ணனை பார்த்து கேட்டேன், ஏனே இத்தனை குரங்கு இப்படி நிக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாரு, இங்க போற வர எல்லாரும் அந்த குரங்குக்கு சாப்பிடுறதுக்கு பிஸ்கெட்டு, வாழைப்பழம், புற பண்ணி இதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஆச்சரியம். என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் கொஞ்சம் பழம்லாம் வாங்கி இருப்பேன்னு சொன்னேன். ஆனா மேல ஒரு கடை இருக்குது, 5 மணிக்கெல்லாம் திறப்பாங்க, நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்க, மேல இன்னும் குரங்கெல்லாம் இருக்குன்னாரு. நான் மேல போய் அந்த சின்ன ஒரு பெட்டி கடையில ஒரு 200 ரூபாய்க்கு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் மேல ஏறி போறேன், என்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு 20-25 குரங்கு நிக்குது. இறங்கி பிஸ்கெட்டு பழத்தெல்லாம் கொடுத்தேன். ஒவ்வொரு குரங்கும் வந்து 4 பிஸ்கெட்டை வாங்கி இந்த வாயில வைக்குது, 4 பிஸ்கெட்டை வாங்கி இந்த பக்கம் வாயில வச்சுக்கிச்சு, 4 பிஸ்கெட்டை இந்த அக்குள்ள வச்சுக்கிச்சு. கல்வராயன் மலையில இருக்கிற குரங்குக்கு தெரியுது, 4:30 மணிக்கு வழியில காத்திருந்தா என்ன கிடைக்கும்? ஹலோ, கல்வராயன் மலையில இருக்கிற குரங்குக்கு தெரியுது, அதிகாலையில 4:30 மணிக்கு காத்திருந்தா என்ன கிடைக்கும்? பிஸ்கட் கிடைக்கும், பழம் கிடைக்கும். சென்னையில இருக்கிற சில குரங்குகளுக்கு தெரிய மாட்டேங்குது, அதிகாலையில கர்த்தருக்கு காத்திருந்தா வாழ்க்கையில எல்லாம் கிடைக்குன்னு சென்னையில இருக்கிற சில குரங்குகளுக்கு தெரிய மாட்டேங்குது. வேதம் அன்பாய் சொல்லுகிறது, தேவன் உன்னை உருவாக்க விரும்புகிறார். 12 வருஷம் பெரும் பாடு, எல்லா வைத்தியர்களும் பார்த்தால் ஒருத்தரும் செட் ஆகல. என் அன்புக்குரியவர்களே, இயேசு என்கிற உன்னத வைத்தியரை அவள் கேள்விப்பட்டால் அவள் வாழ்க்கை மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் சரி, உருவாக்குகிற அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, உருவாக்குகிற அவருடைய வார்த்தைகளும் நாம் கீழ்ப்படியும் போது, வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும்
கீழ்ப்படுதல. ஆமா, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நல்ல குணங்கள்லாம் இப்ப யார்கிட்ட என்ன பண்ண முடியல, எதிர்பார்க்க முடியல. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெண்கள் சகோதரிகள் கணவரை பெயர் சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அப்படி கூப்பிடணும்னா ரொம்ப அழகா கூப்பிடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். என்னங்க அத்தா, சில பேரு மாமா, ஆசையா கூப்பிடுவாங்க. இப்பெல்லாம் யாரும் அப்படி கூப்பிடுறதே கிடையாது. இப்பெல்லாம் வீட்டுக்காரு வேலைக்கு வீட்டை விட்டு வெளியே போனார்னா இந்த சகோதரி வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு அப்படியே போயிடு, திரும்பி திரும்பி வராது. அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா சகோதரிகள் வீட்டுக்குள்ள வந்தது, நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி, வீட்டுக்குள்ள கணவன் வந்ததும் அழகா கொண்டு வந்து என்ன கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க. எதையாச்சும் விஷயத்தை கேட்கணும்னா அன்பா கேட்பாங்க. என்னங்க வெளியில போனீங்களே, போன காரியம் என்ன ஆச்சுன்னு. இப்பெல்லாம் அந்த மாதிரி யாரும் இல்ல. வெளியே போனிய, என்ன ஆச்சு, கிடைக்கலமா, தெரியுமே நீ கையால ஆகாதவன்னு. குணாதிசயங்கள் மாறி போகிறது. இந்த குணங்கள் எப்படி மாறுகிறது? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறீர்களா? அதான் முக்கியம். வேத வார்த்தை என்கிற நீர்க்கால்களின் ஓரமாய், ஜெபம் என்கிற நீர்க்கால்களின் ஓரமாய் எவன் ஒருவன் நடப்பட்டிருக்கிறானோ, வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா. நீங்கள் இழந்திருக்கிறதை மீட்டு கொடுக்கிற தேவன். அந்த சிங்கப்பூர் சபையில 2 வயசான பாட்டி இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 69 வயசு, இன்னொருத்தருக்கு 71 வயசு. 2 பேரும் சகோதரிகள். பயங்கர குண்டா இருப்பாங்க. ரொம்ப அழகா உட்கார்ந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவு அழகா சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சிங்கப்பூர் சர்ச்சில். அந்த சபையில இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன், கர்த்தர் உங்களை உருவாக்குறார் சொன்னா கைத்தட்டு பறக்கும் பாருங்க, அதை மறக்கவே முடியாது. இந்த அட்வென்ட் சபையிலும் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என்னுடைய ஆபீஸ்க்கு 2 பேரு ஒரு திருச்சபைக்கு நான் செய்தி கொடுக்க போயிருந்தேன். ஒரு கணவனும் மனைவியும் செய்தி முடிச்சுதான் என்கிட்ட வந்தாங்க. ஐயா, நாங்க உங்களை தனியா பார்த்து பேசணும். நாங்க என்னமா விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல ஐயா, நீங்க சீனியர் லாயரா இருக்கிறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனை தேவை அப்படின்னாங்க. என்னுடைய ஆபீஸுக்கு வர சொன்னேன். மறுநாள் சாயந்தரம் 5 மணிக்கு 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அந்த சகோதரன் கிழக்கு பக்கம் திரும்பி உட்கார்ந்தாரு, இந்த அம்மா மேற்கு பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய காரை நிப்பாட்டிட்டு ஆபீஸ்க்குள்ள போய் உட்காந்து 2 பேரையும் வர சொன்னேன். வர சொல்லி அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், என்ன சிஸ்டர், என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்டேன். ஒரே அழ. ஐயோ, எங்க அப்பா என்ன கொண்டு போய் பாழும் கணத்துல தள்ளிட்டாருங்க என்ன. நான் அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், நீ விடும் போது கண்ணை மூடிக்கிட்டே விழுந்தியான்னு கேட்டேன். உடனே அந்த சகோதரனை கூப்பிட்டு, என்ன பிரச்சனை அப்படித்தானே. எங்க அண்ணன் கிட்ட தலப்பாடா சொன்ன ஐயா, என்ன ஒரு பேய்க்கு கட்டி வச்சுட்டாரு. 2 பேரும் பயங்கர எதிரி. உடனே உட்கார வச்சு சொன்னேன், ஏமா நான் ஒண்ணு சொல்றேன், வேதத்துல சாரால் ஆபிரகாம எப்படி கூப்பிட்டாங்கன்னு கேட்டேன். எப்படி கூப்பிட்டாங்க? நான் சொன்னேன், நீ ஆண்டவனே எல்லாம் கூப்பிட தேவையில்ல, வீட்டுக்கு போனீங்கன்னா மரியாதையா என்னங்க சாப்பிட்டியா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு வை. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு வை. ஏமா கிள்ளி போட்ட சாம்பார் வேணா வை, அவருக்கு என்ன பிடிக்குமோ அப்படி நடந்துக்க அப்படின்னு சொல்லி வேதத்துல சாரால் ஆபிரகாம ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்க. இனிமே நீங்க உங்க வீட்டுக்கார மரியாதையா சொல்லுங்கன்னு சொன்னேன். அந்த அம்மா அப்படியே அந்த வீட்டுக்கார பக்கம் திரும்பி, யார இந்த ஆலையா அப்படின்னுச்சு. எனக்கு அப்படியே பக்தி. 2 பேரும் அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைக்கு போறவங்க. எந்த சபைக்கு? அப்போஸ்தல கிறிஸ்துவ சபைக்கு. ஆண்டவர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் அவருடைய கரத்திலே இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் அந்த
தோட்டத்திலே நடப்பட்டிருக்கும் போது, என் அன்புக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார்கள். எப்பொழுதும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை சுதந்திர இருக்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பழைய குருடி கதவை. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு காத்து இருக்கிறதே கிடையாது, கடவுள் வார்த்தையை தியானிக்கிறதே கிடையாது, காத்திருப்பதே கிடையாது. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கிற ஒரு ஆளாக மாற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கரத்திலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளின்படி நடக்கிறவர்களா இருக்கும்போது, தேவன் உங்களையும் என்னையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கிறவர்களாக உருவாக்குவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான். எனக்கு இங்கிலீஷ் பேசினா ரொம்ப ஆசை. I would like to speak English with the people. ஆனா இங்கிலீஷ் எனக்கு யார் கத்து வருவாங்க தெரியாது. ஏன்னா +2 வரைக்கும் தமிழ் மீடியம். அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் இலையில் சோறை போட்டு அப்படியே படிச்ச ஆளு. இன்னைக்கு எனக்கு மாத்திரம் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும் ரொம்ப. நம்ம வீட்டுல நம்ம பையன் 10th பாஸ் பண்ணிட்டான்னா தமிழே மறந்துடுவான். அம்மாவை பார்த்து சொல்லுவான், எக்ஸ்கியூஸ் மீ மாம் அப்படின்னுவான். அம்மா வருவாங்க, டேய் நேத்து வரைக்கும் நல்லா இருந்தியே, இப்ப 10th பாஸ் பண்ணிட்டேன்ல. எல்லாருக்கும் தமிழ் இங்கிலீஷ் பேசணும் ஆசை. இப்ப யாருமே தான் குழந்தைங்களை தமிழ் மீடியத்துல சேர்க்கறதே இல்ல. எதுல சேர்க்கிறாங்க? எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் தான். இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்துட்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 3 மணிக்கு 4 மணிக்கு பேக்கை தூக்கி ஓரமா போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த அம்மாவை பார்த்து மம்மி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். போனை எடுத்து அம்பத்தூர்ல இருக்கிற அனிதாக்கு போன் பண்ணி, அனிதா என் குழந்தைய வேளாங்கண்ணி மெட்ரிகுலர் ஸ்கூல்ல சேர்த்தனா, ஓடி வந்து என்னன்னு சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சு? மம்மினா என்ன அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. மம்மினா என்ன அர்த்தம்? எகிப்து தேசத்துல ஈஜிப்ட்ல பிரமிடுகள் கட்டி வச்சிருக்காங்க முக்கோணம் மாதிரி. அந்த பிரமிடுகளுக்கு அடியில எப்பவோ செத்து போன ராஜாக்களுடைய பணத்தை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு உள்ள வச்சிருக்கிறான். அந்த பணத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா, இப்ப நீங்க காலையில சர்வீஸ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு உங்க குழந்தை ஓடி வந்து உங்களை பார்த்து மம்மின்னு என்ன அர்த்தம்? ஏ பணமே அர்த்தம். என் வாழ்க்கையில யார் என்னை சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்ய முடியும்? தமிழ்நாட்டுல அகத்தியர் ஒரு முனிவர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் அகத்தியர்? இந்த அகத்திய முனிவர் ஜெபிக்கிறதுல மிகப்பெரிய மனுஷன். மலையில போய் நின்று 2 கையை கூப்பி கடவுளை நோக்கி எப்ப பார்த்தாலும் ஜபத்துல இருப்பார், தியானத்துல. ஒரு நாள் அவரிடத்துல அவருடைய சீஷர்கள் போனாங்க, ஐயா எப்ப பார்த்தாலும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, கடவுள் யார், யாரை நாங்க வணங்கணும் சொல்லுங்க அப்படின்னாங்க. யாருக்கிட்ட சொல்லுங்க? யாருக்கிட்ட? அகத்தியர்கிட்ட. அந்த அகத்தியர் ஒரு பாட்டு ஒன்று எழுதி வச்சிருக்கிறார். அகத்திய காண்டம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, நீங்க வாசிச்சு பார்க்கலாம். அந்த புக்ல 179ஆம் பக்கம் நினைக்கிறேன். அந்த புத்தகத்துல ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். யார் உண்மையான கடவுள், யாரை வணங்கணும். வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரை எல்லாம் படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சனமான இப்பெல்லாம் நம்ம வாலிபர்லாம் அப்படியே துடிக்கிறான். நம்ம வாலிப பசங்களாம் துடிக்குது. நீயா கட்டி வைக்கிறியா இல்ல நானே செலக்ட் பண்ணிட்டா? நான் கட்டுனா அவரைத்தாங்க கட்டுவேன், நான் கட்டுனா அவரைத்தான் நான் சொல்றேன். நீ கட்டு, அவரையே கட்டு, அவரையே. நீ கட்டினதுக்கு அப்புறம் உனக்கு சாப்பிட கிடைக்காது தட்டு. அதுக்கப்புறம் உங்க மாமியார் வந்து உனக்கு வைப்பாங்க 2 கொட்டு. சில மாப்பிள்ளைங்க கேக்குறாங்க, பொண்ணு வீட்டுல எவ்வளவு போடுவாங்க? பொண்ணு வீட்டுல எவ்வளவு போடுவாங்க? நிச்சயமா போடுவாங்க. செக்ஷன் 420 போடுவாங்க, செக்ஷன் 406 போடுவாங்க, செக்ஷன் 294B போடுவாங்க. போட்டதுக்கு அப்புறம் ஓடி வந்து பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர்
பொண்ணு வீட்டுல போட்டாங்க பாஸ்டர், நீ என்ன பண்ணக்கூடாது கேட்க. ஏன்னா நீங்க தான் கேட்டீங்க, பொண்ணு வீட்டுல எவ்வளவு போடுவாங்க, நாங்க உன் விசுவாசத்தின்படியா உனக்கு ஆக கடவுள். என் அன்புக்குரியவர்களே, சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இரித்து போட்டு அகன்றதலும் சென்றவனை வணங்குவாயே. ஏ ஏ உலகத்துல யார வணங்கணும் அகத்தியர் சொன்னார் தெரியுமா? வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி. ஜோதியா இருக்கிற ஒருத்தரை வணங்குன்னு அகத்தியர் சொன்னார். இந்த உலகத்துல நான் ஜோதியா இருக்கிறவன் சொன்ன ஒரே ஒருத்தர் தான் என் அப்பன் இயேசு தான் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்திற்கு எப்படி இருக்கிறாருங்க? ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் எவனும் இருளில் என்ன பண்ண மாட்டான், நடக்க மாட்டான். என் அன்பு தாயே, தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு வாலிப தங்கச்சி, கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாக? என் வாழ்க்கையிலே நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கிற ஒரு ஆளாக கர்த்தர் என்னை உருவாக்க விரும்புகிறார். நான் பச்சையப்பன் கல்லூரியிலே 1995ஆம் ஆண்டு நான் கல்லூரிக்கு உள்ளே போகும்பொழுது தமிழ் மீடியம் படிச்ச ஒரு ஆள். I thought myself my professor will come and take a class in Tamil. Why? Because I was a Tamil student. ஏன்னா நான் தமிழ் தான் எனக்கு தெரியும். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல ஏறிவா. நம்மால் மலை மேல போனா கூட எந்த பூவை மறக்க மாட்டான்? மல்லிப்பூவை மறக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த அம்மா வீட்லயே சொல்லுவாங்க, வெறுங்கையடவா வீட்டுக்கு வந்த. அப்படியே படிச்ச ஆளு. பச்சைப்பன் கல்லூரியில போய் உட்கார்ந்துருக்கேன் 95ஆம் ஆண்டு. என்னுடைய ப்ரொஃபசர் வந்து உள்ள கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சார். உள்ள என்டர் ஆகிறார். என்டர் ஆகி நான் உள்ள உட்கார்ந்துருக்கிறேன். He began to take a classes in English. Dear student, I am Professor Sampath Samra. Today we are going to discuss the classes commerce and the commerce is the statistical concept. And we have to calculate the statistical according to the commerce. In the year of 1933, a person from Germany described the commerce with the subtract when you are calculating two things. எனக்கு தலையே சுத்தி போச்சு. ஏன் அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா. I don't know even single word how to speak with the people. எனக்கு ஒண்ணுமே தெரியல, தலை சுத்துது. ஏன் ஐயா, +2 வரைக்கும் என்னுடைய தகப்பன் என்ன தமிழ் மீடியம் தானே படிக்க வச்சாரு. உலகத்தில் இருக்கிற தகப்பன் உனக்கு வேணா, அவருக்கு தெரிஞ்சதை செய்யலாம். உன்னதத்தில் இருக்கிற தகப்பன் உனக்கு தேவையானதை செய்வார். அல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தகப்பன் உனக்கு எது தேவையோ அதை தந்தருளுவார். வேதம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து. Not from anyone, not from the world, not from the worldly person. உலகத்தில் இருக்கிற மனிதனிடத்தில் இருந்தல்ல, கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை இறங்கி வரும். என் அன்பு தாயே, மனிதர்கள் செய்வதை காட்டிலும் என் தேவன் உனக்கு அதிகமாய் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். காரணம் என்ன? தாவீது சொன்னான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். காரணம், உங்களை அழைத்தவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். காரணம், உங்களை அழைத்தவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். இந்த வார்த்தையை நான் சிங்கப்பூர்ல சொல்லியிருந்தேன்னு வச்சுங்களேன். அதனாலதாங்க சிங்கப்பூர் குட்டி நாடா இருந்தாலும் எப்படி இருக்குது? எத்தனை பேர் சிங்கப்பூர் போயிருக்கீங்க? நம்ம கோட்டு போறதே தாண்டது இல்லை, அப்படிதானே? ஆனா தேவன் உங்களை தாண்ட வைப்பார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். உலகத்துல யாருக்குமே இன்டர்நேஷனல் விசா கிடையாது. If you want to go for Japan, ஜப்பானுக்கு நீங்க போனோமா ஜப்பான் கண்ட்ரிக்கு மட்டும் தான் விசா தருவான். நீங்க அமெரிக்கா போனோமா அமெரிக்காக்கு 10 வருஷம் விசா கொடுப்பான். ஆனா உலகம் முழுவதும் போகக்கூடிய ஒரு விசாவை தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. வாட் இஸ் இன்டர்நேஷனல் விசா? என்ன ஒரு அருமையான விசா! வில்லிவாக்கத்துல பிறந்து வளர்ந்து இந்து குடும்பத்தில் பிறந்த என்னை முன்குறித்து தெரிந்தெடுத்து 34 ஆண்டுகள் அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துகிற அவர் பெரியவர், அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ளவர், நித்திய பிதா.
சமாதான பிரபு. நீங்களும் நானும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்கிறவர். அவர் என்னை உருவாக்குகிறவர். அவர் உங்களை உருவாக்குகிறவர். அவருடைய பாடல்களை நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தீமை உங்களை அணுகாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும். ஈசாயின் குடும்பத்திலே எல்லாருக்கும் இளையவன். யாரும் அவனை மதிச்சதே கிடையாது. அவங்க அப்பா ஈசாய் அவனை எங்க அனுப்பிச்சிட்டாரு? எங்க அனுப்பினாருங்க? காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாருங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற மாதிரிலாம் ஊர்லாம் கிடையாது. அப்போ இப்ப எல்லாம் கோட்டூர்புரம் தாண்டா மவுண்ட் ரோடு தாண்டா எக்மோர் தாண்டா அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஊரு. எங்க பார்த்தாலும் மக்கள். இப்பெல்லாம் தாவீது இருந்த நாட்கள்ல அப்படி கிடையாது. காட்டுக்கு எல்லாருக்கும் மேலே சின்ன பையனை எங்க அனுப்பிட்டாரு? அவங்க அப்பா ஈசா எங்க அனுப்பினாரு? ஆடு மேய்க்க அனுப்பிச்சாரு. ஆனா பரலோகத்தின் ராஜா எங்க அனுப்பினார் தெரியுமா? அவனை ராஜாவாக்கி அழகு பார்த்தார். அல்லேலூயா. உலகம் உன்னை ஆடு மேய்க்க அனுப்பும், உலகம் உன்னை காட்டுக்கு அனுப்பும். ஆனா எங்க அப்பா உன்னை காட்டுக்கு அனுப்ப மாட்டாரு, உன்னை ஆடு மேய்க்க அனுப்ப மாட்டாரு. நீ இருக்கிற இடத்துல உன்னை ராஜாவா மாத்தி காட்டுவார். நீ இருக்கிற இடத்துல உன்னை ராஜாவாய் மாற்றி காட்டுவார். இந்த வார்த்தையை நான் சிங்கப்பூர்ல சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் yes Lord wants to make you as a king. நீ இருக்கிற ஸ்கூல்ல கர்த்தர் உன்னை ராஜாவா மாத்த விரும்புகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் தேவன் உங்களை ராஜாவாக மாற்ற விரும்புகிறார். காரணம் என்ன? அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் சம்பாதிப்பனா என்று நான் முழங்கால் படிட்டு ஜெபித்த நாட்கள் உண்டு. இந்த உலகத்துல 30 நாளைக்கு நான் 3000 ரூபாய் சம்பாதிப்பனா ஆண்டவரே என்று சொல்லி நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை பாஸ்டர் சோனராஜ் சபையில இருக்கும்போது முழங்கால் படிட்டு பல மணி நேரம் ஜெபித்த நாட்கள் உண்டு. 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் நல்லா ஃபேனை போட்டுக்கிட்டு அழகா பாட்டு பாடி ஜெபித்த நாட்கள் உண்டு. அந்த நேரங்களை மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, நான் ஜெபித்த அந்த நேரத்தை மனிதர்களுக்கு தெரியாது. ஆனால் நான் ஜெபிக்கிற அந்த நேரம் யாருக்கு தெரியும்? உன்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்கள் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தாயே, தகப்பனே, உங்கள் வீட்டிலே, உங்கள் அறையிலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வேலை செய்யும் போது, நீங்கள் வாகனத்திலே போகும்போது நீங்கள் அவரை பாடி துதிக்கிறதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் வழிகளை திறக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் உயர்த்துகிறார். அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில வியாதிகள் நெருங்காதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில வியாதிகள் நெருங்குவது கிடையாது. ஒருவேளை வியாதிகள் நெருங்கினாலும் சரி, அவற்றை ஆண்டவர் குணமாக்கி அவர்களை சாட்சியாக நிறுத்துகிறார். கொரோனா பீரியட்ல I was affected by corona. நிறைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வெளியில தனியா கார்ல போனேன். ஒருத்தர் கிடையாது ரோட்ல. இந்த மதுரை வாயில் கோயம்பேடு பக்கத்துல நான் இருக்கிற பக்கத்துலாம் காரை எடுத்துக்கிட்டு பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அத்தனை பெரிய வீதியில ஒருத்தர் கிடையாது. எங்க பார்த்தாலும் பேரிகேட் போட்டு நிப்பாட்டி இருந்தாங்க. நான் காரை எடுத்துட்டு போவேன், போலீஸ் என்ன நிப்பாட்டுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எங்க போறீங்க? நான் சொன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஓகே, நீங்க போங்க சார். அது எப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னு தெரியல. கொரோனா அஃபெக்ட் ஆயிடுச்சு. என் வீட்டுல என்னுடைய மனைவி மருத்துவமனையில இருக்கிறதுனால என்ன பார்த்து சொன்னாங்க, எனக்கு டவுட்டா இருக்குதுப்பா, நம்ம செக் பண்ணி பண்ணாங்க. மருத்துவமனையில டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணோம். டாக்டர் சொல்லிட்டாரு பாசிட்டிவ்னு சொல்லிட்டாரு. என்ன ஒரு ரூம்ல போட்டாங்க, தனி ரூம்ல, என்னோட பெட்ரூம்ல. யோசிச்சு பாருங்க, அப்படியே ரெக்க கட்டி பறந்த ஆள் இப்ப எங்க இருக்கிறேன்? ஒரு ரூம்ல இருக்கிறேன். வேலைக்கு சாப்பாடு வருது, மட்டன் சூப் வருது, மட்டன் குழம்பு வருது, சிக்கன் 65 வருது, வஞ்சிரம் ஃப்ரை வருது. ஆனா ஒண்ணுத்தையும் வாயில என்ன பண்ண முடியல, வைக்க முடியல. மண்ணு மாதிரி இருக்கு, சாப்பாடே பிடிக்கல. நல்லா குண்டா இருக்கிறேன்ல, இப்போ பயங்கர ஒல்லி ஆயிட்டேன்.
8 நாள் சாப்பாடே இல்ல. ஜூஸ் குடுக்குறாங்க, அது குடுக்குறாங்க, ஒண்ணும் கிடையாது. அப்படியே சோர்ந்து போச்சு உடம்பு, தலையெல்லாம் தொங்கிருச்சு. நான் நினைச்சேன் நம்ம கதை நம்ம கதை முடிஞ்சிருச்சு. நான் அடிக்கடி என் வீட்டுக்குள்ள போனா என்னோட ப்ளூடூத்ல ஒரு சிபிஎம் பாட்டு அடிக்கடி போட்டு கேட்பேன். தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை, தேவனே உம்மை நம்பினோ மாண்டதில்லை, உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதது, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானது, தேவனே உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, ஊழியம் செய்திடும் சொந்த குமாரனை தந்தை தன் அன்பினால் கடாட்சிக்கும் வண்ணமே என்னையும் நினைத்தீர், கருத்தாய் விசாரித்தீர், ஐயனே ஏழையான் பாத்திரன் அல்லவே. அந்த பாட்டை அடிக்கடி கேட்பேன். என்னை கொண்டு போய் விஜய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. பெட்டே கிடைக்கல, எந்த ஹாஸ்பிட்டலையும் பெட்டு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு என் மனைவி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. நான் நடுவுல இருக்கிறேன். இந்த பக்கம் ஒரு பெரியவர், இந்த பக்கம் ஒரு தெலுங்கு பேசுற ஒரு அம்மா. நான் ராத்திரி 8 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன். நர்ஸ் சாப்பாடு கொண்டு வருவாங்க, சாப்பாடு பிடிக்காது. அப்படியே மெதுவா எந்திரிச்சு உட்காந்து, தாடி எல்லாம் வந்துருச்சு. ஏன்னா 8 நாளா என்ன பண்ணல, ஷேவ் பண்ணல, பிரிஸ்கா இல்ல. 8 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து இந்த பாட்டை பாடி ஜெபம் பண்றேன். தேவனேன்னு. அந்த பக்கத்துல இருக்கிற அந்த தெலுங்குக்கார அம்மா சொன்னாங்க, பாபு எனக்கும் பிரேயர் பண்ணுங்க அப்படின்னாங்க. பக்கத்துல மாதாவரத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் மூர்த்தின்னு, அவர் சரியா 7:30 மணிக்கெல்லாம் மாதாவரத்தில் இருக்கிற அவங்க மனைவிக்கு போன் பண்ணுவார். மல்லிகாக்கு போனை எடுப்பார் 7:30 மணிக்கு. மல்லிகா நீ கவலைப்படாதம்மா, நான் நல்லா இருக்கிறேன், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேன். டெய்லி 7:30 மணிக்கு அவர் போன் எடுப்பார். மல்லிகா நீ கவலைப்படாத. ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு பாத்ரூம் போனாரு, உள்ளவே விழுந்து மரிச்சிட்டார். கொண்டு போயிட்டாங்க. பக்கத்துல இந்த தெலுங்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க ஒரு 4 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, மரிச்சிட்டாங்க. இன்னொருத்தர் கொண்டு வந்து போடுறாங்க, ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க மரிச்சிட்டாங்க. என் பக்கத்துல போடுறவங்க என்ன பண்றாங்க, மரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என் மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். என் தேவன் கடைசி நாட்களில் பூமியில் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன். காரணம் என்ன, நீங்களும் நானும் அவர் துதியை, அவரை பாடிக்கொண்டே இருக்கிறதுனாலே மரணம் உங்களை நெருங்குவது கிடையாது. உங்கள் வாழ்க்கையின் துக்கம் உங்களை நெருங்குவது கிடையாது. எத்தனை பெரிய ஆச்சரியம். 8-9 நாட்கள் ஆயிடுச்சு. 9வது ராத்திரி நான் ஜெபத்துல சொன்ன ஆண்டவரத்துல, ஆண்டவரே என்னால சாப்பிட முடியலையே, நாளைக்கு காலையில சூப்பு தருவாங்க, எனக்கு அந்த ருசி தெரியறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தருவாங்க, நான் காலையில கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி பண்ணுங்கப்பா. நான் எவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்கிறேன், நான் எவ்வளவு ஓடி இருக்கேன் உங்களுக்காக, எவ்வளவு சபையில யூத் வாலிபர் ஐக்கியத்தின் தலைவரா இருக்கும்போது நான் எவ்வளவு பாட்டு பாடி இருக்கிறேன். படுத்துட்டேன் ராத்திரி. காலையில 6:30 மணிக்கு நர்ஸ் வந்து எழுப்புறாங்க. சார் எந்திரிங்க, பல்ல தேய்ச்சிட்டு சூப்பு குடிங்க, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிருக்கேன் சாப்பிடுங்க. நான் மெதுவா எந்திரிச்சு போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே கண்ண மூடி ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆப்பிள் பீஸ் எடுத்து வாயில வச்சேன். 9 நாட்கள் ருசியே தெரியாத என் வாழ்க்கையில ராத்திரி நான் பண்ண ஜெபத்தை தேவன் கேட்டு, என்ன ஒரு இனிப்பு அந்த ஆப்பிள். பசி 9 நாளா என்ன பண்ணல. உடனே என் வீட்டுல வைஃபு போன் அடிச்சேன், ஏமா எனக்கு இப்பதான் இனிப்பு தெரியுது, டிஃபன் வாங்கி தரியா. உடனே ஓடி போய் பொங்கல் 4 வடை, 2 பொங்கல், 3 இட்லி, 2 வாழைப்பழம், அப்படியே தட்டு நிறைய வருது. சில பழைய காலத்து படத்தெல்லாம் காட்டுவாங்க, இந்த பசியா இருக்கிறவன் கையை விட்டு என்ன பண்ணுவான், அப்படியே வாய் நிறைய 2 பொங்கல் வடையெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஃபுல்லா சாப்பிட்டு தண்ணியை குடிச்சேன் பாருங்க.
கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மத்தியானம் என் ஒய்ஃப் கேட்டாங்க, எப்பா நீ தான் இப்ப சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பிடிச்ச கிள்ளி போட்ட சாம்பாரும் மீன் ஃப்ரையும் கொண்டு வாங்க. நல்லா கொண்டு வந்து வச்சாங்க. என் அன்புக்குரியவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் தனியாய் விடுவது கிடையாது. காரணம் என்ன? நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ சாமியை கும்பிடுறதில்ல. அவரை உண்மையாய் பின்பற்றினால், உண்மையாய் தேடினால், வேதம் சொல்லுகிறது தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். நான் கடைசியா சிங்கப்பூருக்கு பிளைட் ஏறுறேன். ராத்திரி 11:30 மணிக்கு எனக்கு பிளைட். என் மனைவியும் என் குழந்தைய வந்து என்னை கொண்டு வந்து மீனம்பக்கத்தில் டிராப் பண்றாங்க. பத்திரமா போயிட்டு வாங்கன்னு. நான் 2 பேருக்கும் டாட்டா காட்டிட்டு சீக்கிரமா போங்கம்மா டைம் ஆகுதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டேன். பிளைட் ஏறுறேன். ஸ்டெப்ஸ்ல பிளைட் ஆன்ல இருக்குது. ஆன்ல இருக்கு பிளைட். உள்ள ஏறுறேன். பயங்கர சில் ஏசி. யோசிச்சு பாருங்க. என் பேக்கை கொண்டு போய் உட்கார்றேன். L1 L2 L3 L2 என்னோட சீட்டு, மிடில் சீட். நான் உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன். வில்லிவாக்கத்துல ஒரு சின்ன இடத்துல பிறந்த என்ன இப்ப எந்த பிளைட்ல ஏற வச்சாரு? எந்த பிளைட்ல? சிங்கப்பூர்ல ஏறி உட்காந்துருக்கிறேன். அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு சைனால இருந்து ஒரு லேடி, ஒரு சகோதரி, பயங்கர அழகா இருக்கிறாங்க, பயங்கர கலர். அப்படியே கிட்ட செக் பண்ணிட்டே வராங்க. கிட்ட வந்து என்கிட்ட பார்த்து சொன்னாங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார், L1 இஸ் மை சீட் அப்படின்னாங்க. நமக்கு தான் இப்ப இங்கிலீஷ் நல்லா தெரியுமே. நான் சொன்னேன், எஸ் யூ கேன் கோ மேடம் அப்படின்ட்டு. என் பக்கத்துல வந்து L1ல உட்காந்துட்டாங்க. பயங்கர பெர்ஃப்யூம் சென்ட் வாசனை. அப்படியே அவ்வளோ அழகா இருக்கிறாங்க, சொல்ல முடியல. அப்படியே யோசிக்கிறேன், வில்லிவாக்கத்துல பிறந்த என்ன இப்ப சைனா பக்கத்துல கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? உட்கார வச்சிருக்கிறாரு. அப்படியே யோசிச்சா இருக்கிறேன். தூரத்துல, கொஞ்சம் தூரத்துல பயங்கர கருப்பா குண்டா ஒரு ஆப்பிரிக்கன் லேடி, கருப்பு முடி, அப்படியே சுருள் முடி, பயங்கர குண்டு. அப்படியே செக் பண்ணிட்டே வராங்க. நான் மனசுல யோசிச்சேன், ஆண்டவரே தயவு செஞ்சு இந்த அம்மா என் பக்கத்துல உட்கார. அப்படியே யோசிச்சே கரெக்டா கிட்ட வந்தாங்க. என் கிட்டத்துல வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னாங்க. நான் எஸ் அப்படின்னேன். L3 இஸ் மை சீட் அப்படின்னாங்க. உட்காருங்கன்னு. அப்படி உட்கார்ந்தாங்க பாருங்க. பாதி உடம்பு யார் மேல இருக்குது? என்ன நெருக்குது அப்படியே. இப்ப அப்படியே உட்கார்ந்து யோசிக்கிறேன். ஒரு சின்ன வில்லிவாக்க கிராமத்துல இருந்த என்ன லெப்ட்ல சைனாவும் ரைட்ல ஆப்பிரிக்காவையும் வச்சு என்ன சிங்கப்பூருக்கு அழகா கூட்டு போய் அவருடைய வல்லமையில வார்த்தைகளை பேச வைக்கிற எங்க அப்பா போல எனக்கு யாருங்க செய்ய முடியும்? யாரு செய்ய முடியும்? நண்பர்கள் இதை செய்ய முடியுமா? உறவுகள் இதை செய்ய முடியுமா? நீங்களும் நானும் பழகுகிற மனிதர்கள் இதை செய்ய முடியுமா? never. ஒரு நாளும் அல்ல. தேவன் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரியே, do not look, யாரையும் பார்க்காது. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்கள் வாழ்க்கையிலே பிரகாசம் அடைய வேண்டும் சொன்னால் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், நம்மத்திலே உலாவுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். உலகம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், சொந்தங்கள் மாறும், நம்புகிறவர்கள் மாறுவார்கள். நீங்களும் நானும் மாறாதிக்கிற அப்படி ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? மாறவே மாட்டார். என்னுடைய குழந்தை பிறக்கும் போது ஆஸ்பத்திரியில நர்ஸ் சொல்லிட்டாங்க, சார் நாளைக்கு கரெக்டா உங்களுக்கு குழந்தை பிறந்துறன்ட்டாங்க. நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட அடிக்கடி, கர்த்தாவே என் குழந்தை பிறக்கும் போது என்ன மாதிரி கலர்ல இருக்கவே கூடாது. ஏன்? இந்த கலருக்கு உலகம் படுற பாடு இருக்குது, பயங்கரம். மறுநாள் சொல்லிட்டேன், நர்ஸுக்கு போன் பண்ணி சொன்னேன், மேடம் குழந்தை பிறந்து நல்லா கலரா இருந்துச்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க, கருப்பா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்க ஆஸ்பத்திரி இருக்கிற இடமே தெரியாது.
3 மணிக்கு எனக்கு போன் வருது, நான் ஹைகோர்ட்ல இருக்கும்போது. சார், உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க. அடுத்த கேள்வி நான் கேட்டேன், எப்படி இருக்குது குழந்தைன்னு கேட்டேன். ஐயோ, அவ்வளவு ரோஸ் கலர்ல இருக்குது. கையை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா. என்னுடைய சின்ன மன வாஞ்சைகளை கூட அவர் தள்ளி விடுகிறதே கிடையாது. உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய கணவனை குறித்து நீங்கள் நினைக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஐயோ, இந்த பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறானே, இவனுக்கு என்னதான் செய்யறது? கவலைப்படாதீங்க, கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து அவர் உங்களை ஆதரிப்பார். என் அன்பு சகோதரியே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கிறவர்களாக உங்களை உருவாக்க தேவன் விரும்புகிறார். நீங்கள் அவரையே பற்றி கொள்ளுங்கள், அவரையே பாடுங்கள். அவர் நினைவாகவே இருக்கும்போது நிச்சயமா சொல்றேன், எந்த காரியமும் உங்களை அணுகாது. கண்களை மூடுவோம், அவரை நோக்கி நாம் பார்ப்போம். Thank you, Father. ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்காம இருந்திருக்கலாம், ராத்திரியில ஜெபிக்காம இருந்திருக்கலாம், வேதத்துல அதிகமா நீங்க வாசிக்காம இருந்திருக்கலாம், ஒருவேளை கர்த்தருக்கு காத்திருப்பதில் நீங்க நேரம் கொடுக்காம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். என் அன்பு தாயே, உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் வாழ்நாள் எல்லாம், நான் உம்மை துதிப்பேன் என்னாலுமே, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. உங்கள் கண்ணீரை அவர் பாதத்திலே சிந்துங்கள். உங்கள் கணவனுக்காக, பிள்ளைக்காக, அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சியும் பொங்கும்படிக்கு கர்த்தாவே, என் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என் கணவனின் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, என் பொருளாதாரத்தின் காரியங்களை மாற்றும் ஆண்டவரே, நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் என்று நீங்கள் செபிக்கும் போது, என் அன்பு சகோதரியே, நாட்கள் வருகிறது. தேவன் நீங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.